கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒரு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நாம் சிறிது நேரம் நாம் தியானத்திற்காக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் வாசித்த சங்கீதம் 70 அதனுடைய 5வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறது, நீரே என் துணையும் என்னை விடுவிக்கருமானவர். அல்லேலூயா. நீரே என் துணையும் என்னை விடுவிக்கருமானவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை நீரே என் துணையும். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்கள கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நம்முடைய தேவன் தான் நமக்கு துணை. ஏசப்பா தான் நமக்கு துணை. சொல்லுங்க, ஏசப்பா தான் நமக்கு துணை. ஏசப்பா தான் நமக்கு துணை. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷ துணை நிரந்தரமானது அல்ல. பிள்ளைகள் கடைசி வரைக்கும் பாப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? பெத்த மகன் கடைசி வரைக்கும் பாப்பான்னு சொல்ல முடியுமா? மகள் பாப்பான்னு சொல்ல முடியுமா? மருமகன் பாப்பான்னு சொல்ல முடியுமா? மருமகள் பாப்பான்னு சொல்ல முடியுமா? சிநேகிதர்கள் பாப்பான்னு சொல்ல முடியுமா? சொந்த பந்தங்கள், கூட பிறப்புகள், கணவர் மனைவி சொல்ல முடியாது. யாரும் நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா? கேரண்டி கொடுக்க முடியாது. அப்போ கவனிங்க, நம்முடைய நீங்க வேலைக்கு போறீங்க, முதலாளி உங்களுடைய பாப்பான்னு சொல்ல முடியுமா? சூப்பர்வைசர் பாப்பான்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்ப கவனிங்க, உலகத்திலே நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் ராஜாக்களை நம்புவதை பார்க்கிலும் என் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் நமக்கு நிரந்தரமான துணை இல்ல. நம்முடைய நிரந்தரமான துணை ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை வேறு பிரித்தவர், நம்மை அழைத்தவர், நம்மை முன்குறித்தவர், நம்முடைய பாவங்களை மன்னித்தவர், நம்மை நேசித்தவர், நம்முடைய அக்கிரமங்களை, மீறுதல்களை, சாபங்களை எல்லாம் அவருடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்தவர். அல்லேலூயா. அவர் நம்மை பார்த்து சொல்றாரு, அவர்தான் நமக்கு துணை. அப்ப பாருங்க, இது தாவீது நினைப்பூட்டுதலாக பாடி ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். அப்படி எழுதுங்க, ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணையா இருந்திருக்கிறார். எந்தெந்த சூழ்நிலை துணையா இருந்திருக்காரு? அவங்க அப்பா அம்மா இவனையே ஒதுக்கி வச்சிட்டாங்க, ஆனா தேவன் தாவீதுக்கு துணையா இருந்தார். தாவீதை அவங்க அப்பா அம்மா மறந்துட்டாங்க, ஆனா தேவன் தாவீதுக்கு துணையா இருந்தார். யுத்தம் வரும்போது தேவன் தாவீதுக்கு துணையா இருந்தார். இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தாவீதுக்கு தேவன் துணையா இருந்தார். இவனை வெட்டுவதற்கு, கொல்லுவதற்கு சத்துருக்கள் துரத்தி கொண்டு வரும்போது தேவன் தாவீதுக்கு துணையாய் இருந்தார். குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது, தேசத்தில் பிரச்சனை வரும்போது, ராஜாக்கள் இவனை சத்துரம் அழிக்க கடந்து வரும்போது, எல்லா சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு துணையாய் இருந்தார். அல்லேலூயா. வேதத்துல பாருங்க, ஒவ்வொருவருடைய சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தரே துணையாய் இருந்திருக்கிறார். ஈசாக்குக்கு பாத்தீங்கன்னா, கிணறு தோண்டி தண்ணீர் உபயோகிப்பதில் பிரச்சனை, போன இடத்துலதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையிலே அவன் மீண்டு வருவதற்கு காரணம் தேவனாகிய கர்த்தர் ஈசாக்குக்கு துணையாயிருந்தார். யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமாய் அவனுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை இல்லைங்களா? குடும்பத்துல அப்பா அம்மா மூலமா பிரச்சனை, சகோதரர்கள் மூலமா பிரச்சனை, வந்தடிச்சிட்டாங்க, குளியில தந்தாங்க, தூக்கி காசுக்கு வித்துட்டாங்க, போன இடத்துல பிரச்சனை, அங்க வீண் பழி சுமத்தி ஜெயில போட்டாங்க. ஆனாலும் அவன் மேல வச்சிருக்கிற சொப்பனம், வாக்குத்தத்தம், திட்டங்கள் நிறைவேறுவதற்கு காரணம், அவன் தேசத்திலே அதிகாரியாய் மாறுவதற்கு காரணம், தேசத்திலே அவன் உயர்வதற்கு காரணம், தேசத்திலே மேன்மையாவதற்கு காரணம், தேசத்திலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் தேவன்
தேவனாகிய கர்த்தர் யோசேப்புக்கு துணையாயிருந்தார். அவன் தேசத்தின் அதிகாரியாய் மாறினான். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தானியேலுக்கு துணையாயிருந்தார். அதனால்தான் சத்துருக்கள் முன்பதாக தானியேல் வெட்கப்பட்டு போகவில்லை. சிங்க கெபியிலே போட்ட போதும் அவனை விடுவித்துக் கொண்டு வந்தார். காரணம், தேவனாகிய கர்த்தர் தானியேலோடு கூடவே இருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினி ஜுவாலையில் போட்ட போதும் அவர்கள் சாகவில்லை, கருகவில்லை. காரணம், தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு துணையாயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருடைய சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தர் துணையாயிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஸ்தோத்திரம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்கள் பிரயாணப்பட்டு வனாந்தரத்திலே போகும்போது, ஆகாரம் இல்லாத போது, தண்ணீர் இல்லாத போது, சத்துருக்கள் சூழ்ந்து வந்த போது, யுத்தங்கள் கடந்து வந்த போது, கஷ்டங்கள் கடந்து வந்த போது, பிரச்சனைகள் கடந்து வந்த போது, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் கூடவே இருந்து மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர் துணையாயிருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் அவர்கள் எல்லாவற்றையும் செம்மையாய் நடத்தி போஷித்து காப்பாற்றினார். பாருங்க, சொர்க்கத்திலே இருந்து கடந்து வந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற, அவர் மீது வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேற, அவர் மீது வைத்திருக்கிற தரிசனங்கள், திட்டங்கள் நிறைவேற இந்த உலகத்திலே 3 வருஷம் ஊழியம் செய்த போது அவருக்கும் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு துணையாயிருந்தார். சுவிசேஷம் அறிவிக்கும் போது, நன்மை செய்யும் போது, அற்புதங்களை நடத்தும் போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை பகரும் போது, சுவிசேஷம் அறிவிக்கும் போது, எல்லா இடத்திலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவாகிய தேவன் துணையாயிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் துணையாயிருந்தார். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே, சீஷர்களுடைய வாழ்க்கையிலே, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே என் தேவனாகிய கர்த்தர் துணையாயிருந்தார். இயேசு கிறிஸ்து துணையாயிருந்தார். அதனாலே அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது, விடுதலை உண்டானது, சந்தோஷம் உண்டானது, சமாதானம் உண்டானது, நிம்மதி உண்டானது. அதே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு துணையாயிருக்கிறார். வாழ்க்கையிலே துணையாயிருக்கிறார், குடும்பத்திலே துணையாயிருக்கிறார், சரீரத்திலே, ஆவிலே, ஆத்மாவிலே துணையாயிருக்கிறார். சாரணமா கூட சாட்சி சொன்னாங்க. எல்லாரும் கேட்டாங்க, எனக்கு அப்படியாயிருக்கும் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் என்னோடு கூட இருந்து துணையாயிருந்து என்னை விடுவித்தார். என்னை விடுவிப்பதற்கு காரணம் அவர் மாத்திரமே, அவர் மாத்திரமே எனக்கு துணையாயிருந்தார். சாட்சி சொன்னாங்க இல்லையா? அது உயிருள்ள சாட்சி, ஜீவனோட சாட்சி. அல்லேலூயா. அப்ப சாராள் அம்மாவோடு கூட இருந்து அவருடைய எல்லா பலவீனங்கள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாம் மாற்றி துணையாயிருந்து அவர்களை விடுவிக்க கூடுமானால் அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவர் துணையாயிருக்க விரும்புகிறார். ஆமென். இயேசுவை விசுவாசிக்கிறார், உங்களுடைய கேஸ் காலத்திலிருந்து விடுதலை தருவார். அவர் துணையாயிருக்க விரும்புகிறார். நிச்சயமாக விடுதலை தருவார். அல்லேலூயா. இயேசுப்பா உங்களுக்கு துணையா இருந்தா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் நடக்கும். இயேசுப்பா உங்களுக்கு துணையா இருந்தா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம் உண்டாகும். இயேசுப்பா உங்களுக்கு துணையா இருந்தா நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டாகும், சந்தோஷம், சமாதானம், நிம்மதி உண்டாகும். நம்ம விசுவாசிக்கணும், டெய்லி அறிக்கை செய்யணும். நீங்க என்ன அறிக்கை செய்யணும்? ஆண்டவரே, இந்த கேஸ் காலத்துக்கு என்னை விடுவியும், நீ எனக்கு துணையாயிரும், என்னை விடுவித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதிகாரி கண்ணில் நெய்யடிக்க செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீ கேஸ்காரத்திலிருந்து என்னை விடுவித்ததுக்காக ஸ்தோத்திரம். நீ எனக்கு துணையாயிருந்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படி விசுவாச அறிக்கை செய்யும் போது நிச்சயமா அப்படி நடக்கும். நடக்கவே இல்லை, ஆனா நடந்த மாதிரி என் மகன் இப்படி சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிறானே என்று ஆண்டவர் மனம் இறங்கி அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அந்த காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாச அறிக்கை, விசுவாச அறிக்கை செய்யணும். விசுவாசமானது நம்பப்படுகிறது, உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்ப நான் சோத்திரம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன்
நடக்காததான் நடந்த மாதிரி நினைச்சு நம்ம விசுவாச அறிக்கை செய்யும் போது என் தேவன் மகன் சிவாரு கனம் பண்ணுவார், நிச்சயமா இதை நிறைவேற்றி கொடுப்பார். நீங்களும் தான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு வரன் கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு திருமணம் ஆனதுக்காக ஸ்தோத்திரம், திருமண காரியங்களை வாய்க்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். டெய்லி விசுவாச அறிக்கை செய்யணும். அது காரியங்களை வாய்க்கப்படுவார். என்ன தடையா இருந்தாலும், என்ன கிரியா இருக்கட்டும், என்ன செய்தி கிரியா இருக்கட்டும், என்ன ஏவுதல் கிரியா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், விசுவாச அறிக்கை செய்து ஜெயம் எடுத்தார், ஜெபம் பண்ணினார், தேவன் காரியங்களை வாய்க்கப்படுவார். அல்லேலூயா. காரணம் ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் முன்குறித்திருக்கிறார், வேறு வைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்திருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையாக இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. தனபாக்கியம் அம்மா கூட ஆண்டவர் துணையாக இருக்க விரும்புகிறார். ரத்தின அம்மா கூட ஆண்டவர் துணையாக இருக்க விரும்புகிறார். சாரணமாவோட ஆண்டவர் துணையாக இருக்க விரும்புகிறார். விஜயா சகோதரியோட ஆண்டவர் துணையாக இருக்க விரும்புகிறார். உதயகுமார் பிரதரோடு கூட ஆண்டவர் துணையாக இருக்க விரும்புகிறார். பவுல்ராஜையோட துணையாக இருக்க விரும்புகிறார். ஆமென். ஜோஸ்பின் அம்மா கூட துணையாக இருக்க விரும்புகிறார். எம்லியம்ச்சியோட துணையாக இருக்க விரும்புகிறார். ஜாஸ்மின் கூட துணையாக இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம் அன்போடு கூட இயேசுவே எங்கள் குடும்பத்துக்குள் வாரும், எங்களுடைய உள்ளத்தில் வாரும், எங்களுடைய இருதயத்தில் வாரும், எங்களுக்கு துணையாக இரும். எங்களுடைய இன்னல்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் விலகுவதாக, விலகுவதற்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அறிக்கை செய்ய முடியும்? அல்லேலூயா. ஆதி பரிசுத்தவான்களை விடுவித்த தேவன். ஓ ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கு துணையாக இருந்த பிதாவானவர், துணையாக இருந்த பரிசுத்தாவியானவர், ஆதி திருச்சபைக்கு, விசுவாசிகளுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, சீஷர்களுக்கு ஓ ஸ்தோத்திரம் துணையாக இருந்த தேவன், எல்லா காரியத்திலும் துணையாக இருந்த தேவன். இன்னைக்கு சாராளமாவுக்கு துணையாக இருந்த தேவன் நமக்கும் துணையாக இருக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் வாஞ்சிக்கிற எல்லாருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் உலகம் பிடிடுவோம். கர்த்தர் வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் உலகம் பிடிக்கலாம்.